watching. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் கொட்டும் மழையில் மாணவிகள் சித்திரை நடனம். சென்னையில் உள்ள தனியார் பரதநாட்டிய அகாடமி சார்பில் 350க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் 45 நிமிடம் இடைவிடாமல் நடனமாடினர். பின்பு பேசிய பிரிட்ஜ் அகாடமியின் நிறுவனர்கள், பரதநாட்டியம் என்பது ஒரு மிகப்பெரிய கலை எனவும் இயற்கையும் ஒத்துழைத்த காரணத்தால் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றுள்ளதாகவும் இதுபோன்ற நாட்டிய நிகழ்ச்சிகள் பல நாடுகளில் நடத்தி உள்ளோம் எனவும் கூறினார்கள். ஊடக அன்பர்களுக்கு பிரிட்ஜ் அகாடமி இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. பிரிட்ஜ் அகாடமியின் இந்த சித்திர நாட்டிய மயூர நந்தன மற்றும் மயூர நர்த்தன நிகழ்ச்சியை நீங்கள் மிக அழகாக எங்களுக்கு வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி 18ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு ஆடப்பட்டு வந்தது. இதனை பிரிட்ஜ் அகாடமி மீட்டுருவாக்கம் செய்து சென்ற வருடம் சென்னை IITயில் கஜநந்தனம் ஆடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மயூர நந்தனம் ஆடப்பட்டது. இது போன்ற 32 வரைபடங்கள் சித்திர நாட்டியத்தில் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் நிச்சயமாக பிரிட்ஜ் அகாடமி ஒவ்வொரு வருடமும் இந்த ஏதாவது ஒரு அரங்கத்தில் சென்னை நகரில் அரங்கேற இருக்கின்றோம். அடுத்த வருடம் நாகநந்தனம் நிச்சயமாக பிரிட்ஜ் அகாடமி அரங்கேற்றும். அது இன்று மயிலுக்கு ஏற்றபடி மழை வந்து நம்மை எல்லாம் மகிழ்வித்தது. இதற்கென்று ராகமும் இதற்கென்று சொற்கட்டுகளும் பழம் தமிழ் நாட்டிய இலக்கண நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஆய்வு செய்துதான் இன்று நாங்கள் பிரிட்ஜ் அகாடமி மிக அழகாக அரிய ராகத்திலும் அரிய தாளத்திலும் இந்த மயூர நந்தன நாட்டியத்தை நாங்கள் நிகழ்த்தி இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த மழை வந்து இந்த நடனத்தை கலைத்து விடுமோ என்று பயந்தோம். ஆனால் இந்த மழை வந்தது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தான் கொடுத்தது என்று கூறலாம். இந்த நிகழ்ச்சி இனிதாக நடைபெற்றது. 350 மாணவர்கள் ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டனர். 60 ஆசிரியர்கள் இந்த மயூர நந்தனத்தை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். 280 மாணவர்கள் மயூர நர்த்தனத்தை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். மேலும் பெரிய மேள மற்றும் சின்ன மேள கலைஞர்கள் பழங்கால தமிழிசை முறைப்படி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் பிரிட்ஜ் அகாடமி தெரிவித்துக் கொள்கின்றது. நன்றி. நாகநந்தனம் அடுத்த வருடம் நாகநந்தனம். இப்ப மயூரம்னாக்கா மயில், நாகம்னாக்கா நாக உருவத்தை நாங்கள் அடுத்த வருடம் இதே போன்று வரைய இருக்கின்றோம். 350 மாணவிகள் ஆசிரியர்கள் மிங்கலாய் கலந்துட்டாங்க. 1 மணி நேர நடனம் ஆடியவர்கள் மயூர நந்தனம் சொல்வாங்க. மயூர நந்தனம் அதனை 60 ஆசிரியர் பெருமக்கள் ஆடியிருக்கின்றார்கள். 280 மாணவிகள் மயூர நர்த்தனம் ஆடியிருக்காங்க. அது 12 நிமிடம் ஆடியிருக்கின்றனர். US, UK, கெனடா, ஸ்ரீலங்கா, மலேசியா, ஜெர்மன் போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்காங்க. இவங்க ஒரு வாரம் முன்னாடியே இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க. நிறைய கலைஞர்களுக்கு ஆடணும்னு ஆசை. சில நேரங்கள் காலங்கள் ஒத்து வரவில்லை என்பதால அவர்களால ஆட இயலவில்லை. ஆடினது எக்ஸைட். மயில் நிஜமாலுமே மழையை கண்டா சந்தோஷப்படும். அவங்க அந்த தோகை விரித்து ஆடுறச்ச கரெக்டா மழை வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மழையை அனுபவிச்சுதான் ஆடணும். மழை வருதுன்னு பயந்தோ யாரும் நிறுத்தல. சந்தோஷமா இருந்தது. அது ஒரு எந்தோவோ எங்களுக்கு ஒரு சக்தி கொடுத்தது.